ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம எக்கனாமிக்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு அதுதான் பார்த்தோம் இல்லையா. அதனுடைய மீனிங்ஸ் பார்த்தோம், அசம்ஷன்ஸ் பார்த்தோம், மற்ற அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்தோம், இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தோம். ஓகே, இப்போ லிமிட்டேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அந்த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட லிமிட்டேஷன்ஸ்னால் குறைபாடுகள் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அதான் பார்க்க போகிறோம். லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னா குறைபாடுகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. ஃபேக்டர் என்டோமெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி மே சேஞ்ச் ஓவர் டைம். அதாவது கண்ட்ரீஸுகளுக்கிடையே உள்ள ஒரு ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்டாக் இருப்பு அளவு அந்த காலத்திற்கு ஏற்றது மாதிரி மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதில் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரிலாம் இருக்காது, அப்பப்போ சேஞ்சஸ் ஆகும். அப்போ அது ஒரு குறைபாடாக இந்த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. செகண்ட் பார்த்திங்கன்னா, த எஃபிஷியன்சி ஆஃப் சேம் ஃபேக்டர் may differ into two countries. For example, America may be labor scarce in terms of number of workers, but in terms of efficiency, the total labor may be larger. ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸினுடைய திறன் நாடுகளிடையே கட்டாயம் வேறுபடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு குறை. நெக்ஸ்ட்டு லேபரர்ஸினுடைய எண்ணிக்கையை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, அமெரிக்காவில் உள்ள லேபரர்ஸினுடைய எண்ணிக்கை டெபிசிட் உள்ள நாடு போன்று தோன்றினாலும், அதாவது லேபர்ஸ் குறைபாடு பற்றாக்குறை உள்ள நாடு என்று தோன்றினாலும், ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை லேபரர்ஸ் ப்ரொடக்ஷன் திறனை கணக்கெடுத்து கொண்டால் அங்கே அமெரிக்காவில் லேபர்ஸுடைய எண்ணிக்கை மிகுந்த நாடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக எண்ணிக்கை உள்ள நாடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு குறைபாடாக சொல்லப்படுகிறது. ஓகேயா. இதுவரை நம்ம மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம என்னன்னா கம்பேரிசன் ஆஃப் கிளாசிக்கல் தியரி அண்டு மாடர்ன் தியரி. அதாவது கிளாசிக்கல் தியரிக்கும் உள்ள மாடர்ன் தியரிக்கும் உள்ள கம்பேரிசன், அதை ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்க போகிறோம். ஓகேயா, அதான் இப்போ பார்க்க போகிறோம். கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, அதர் சைடு மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன். கிளாசிக்கல் தியரி அப்படின்னா அந்த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் யாராருன்னா ஆடன் ஸ்மித்து, ரெக்கார்டோ, ஜேஎஸ் மில்லி இவங்கெல்லாம். மாடர்ன் தியரி அப்படின்னா மாடர்ன் எக்கனாமிக்ஸோடைய அதர்ஸ் யாருன்னா நம்ம கீன்ஸு, ஜேஎம் கீன்ஸு, அவரை சார்ந்து சிலவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் மாடர்ன் எக்கனாமிக்ஸோடைய அதர்ஸ். ஓகேயா. இப்போ கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறது என்னென்னா, த கிளாசிக்கல் தியரி explain the phenomenon of international trade on the basis of labor theory of value. அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு அப்படி இருக்கு இல்லையா, அதை விளக்குவது எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு லேபர்ஸ் உழைப்பாளர்கள் சார்ந்த அந்த வேல்யூபிளான தியரி, அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட அந்த வேல்யூபிள் தியரி பேஸ் பண்ணி அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிளாசிக்கல் தியரி அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ட்ரேடை எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு கேபிட்டல் சார்ந்த வேல்யூ. ஓகேயா, கேபிட்டல் சார்ந்த வேல்யூ தியரியை பேசிக்காக கொண்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மாடர்ன் தியரி எக்ஸ்பிளைன் த ஃபினாமினன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜென்ரல் தியரி ஆஃப் வேல்யூ. அதாவது இந்த மாடர்ன் தியரியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேடை எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு பொது வேல்யூ கோட்பாட்டு, ஓகே, அதை ஜென்ரல் தியரி ஆஃப் வேல்யூ அதை எடுத்துக்கிறாங்க. அந்த கோட்பாட்டை அந்த தியரியை பேஸாக வச்சு அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. பாயிண்ட்டு, இட் ப்ரெசன்ஸ் எ ஒன் ஃபேக்டர் மாடல். அதாவது இது கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பொறுத்தவரை ஒன் ஃபேக்டர், அதாவது ஒரே ஒரு காரணியை மாதிரியாக கொண்டது. அந்த ஒரு காரணி என்னன்னு சொல்லியிருக்கேன் முன்னாடியே, லேபர். அதாவது லேபர் ஃபோர்ஸை வச்சு தான் இந்த கம்பேரிசன் பார்க்கப்படுகிறது. அதில் இந்த ப்ரெசன்ட் மல்டி ஃபேக்டர் மாடல்ஸ், இது மாடர்ன் தியரி மல்டி ஃபேக்டர்ஸ், அதாவது கேபிட்டல், லேபர் அப்படின்னு 2 வகையான ஃபேக்டர்ஸை கொண்ட தியரி தான் மாடர்ன் தியரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பொறுத்தவரை இட் attributes the differences in the comparative cost to differences in the productive efficiency of workers in the two countries. கம்பேரிட்டிவ் காஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த வேறுபாட்டிற்கும் இந்த ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி, அதாவது உற்பத்தி திறன், அதனுடைய உழைப்பாளர்களினுடைய உற்பத்தி திறன் அதனுடைய வேறுபாட்டிற்கும் உள்ள காரணம் என்கிறது இந்த கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. இது மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. இட் அட்ரிபியூட்ஸ் த டிஃப்ரென்சஸ் இன் கம்பேரிட்டிவ் காஸ்ட் டு டிஃப்ரென்ஸ் இன் ஃபேக்டர் என்டோமெண்ட் இன் த டூ கண்ட்ரீஸ். கம்பேரிட்டிவ் காஸ்ட்டுக்கும் உள்ள வேறுபாட்டிற்கும், மேலும் இந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸினுடைய என்டோமெண்ட் கிடைப்பளவு, அது எவ்வளவு கிடைக்குதோ அந்த வேறுபாட்டிற்கு உள்ள காரணம் தான் இது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் உள்ளது என்று மாடர்ன் தியரி சொல்லுது. ஓகேயா. கிளாசிக்கல்
தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கும் மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னலுக்கும் உள்ள வேரியேஷன் டிஃப்ரென்சஸ். ஓகேயா. நெக்ஸ்ட்டு வந்து கெயின்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அதான் பார்க்க போகிறோம். கெயின்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, அதாவது கெயின்ஸ்னால் நன்மைகள் இல்லையா. இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேடுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடு ஹெல்ப்ஸ் அஸ் எ கண்ட்ரி to export its surplus goods to other countries and secure a better market for it. Similarly, international trade helps a country to import the goods which cannot be produced at all or can be produced at a higher cost. The gain from international trade may be categorized under 4 heads. The international ட்ரேடில் ஈடுபடக்கூடிய கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த அனைத்து நாடுகளுமே பல வகையில் ஆதாயங்கள் அடையும். ஓகேயா. அதாவது ஒரு நாட்டில் உள்ள சர்ப்ளஸாக ப்ரொடக்ஷன் செய்யப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மற்ற நாடுகளுக்கு என்ன செய்கிறது, ஏற்றுமதி பண்ணுகிறது. ஓகேயா. எக்ஸ்போர்ட் பண்ணுவது. அதன் மூலமாக அது அந்த நாட்டினுடைய அந்த ப்ராடக்ட்டுக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன செய்கிறது, எக்ஸ்பேண்ட் பண்ணப்படுகிறது, விரிவடைகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு நாட்டில் ப்ரொடக்ஷன் செய்ய முடியாத பொருட்களையும் அதிக செலவில் உற்பத்தியாகக்கூடிய ப்ராடக்ட்ஸ்களையும் அந்த நாடு வந்து மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது. ஓகே, செய்ய உதவுகிறது. இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடினுடைய நன்மைகள். இதை வந்து 4 ஹெட்ஸாக வந்து கீழே பிரிக்கப்பட்டுள்ளது. அதை நம்ம பார்ப்போம். ஓகேயா. வந்து எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது எஃபிஷியன்னா திறனுடைய உற்பத்தி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேயா. த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எனேபிள்ஸ் ஈச் participatory country to specialize in the productions of goods in which it has absolute or comparative advantages. International specializations offer the following gains. இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இன்வால்வ் ஆகிற நாடுகள் இருக்குல்ல, அனைத்து நாடுகளுமே அப்சல்யூட்டு பார்த்தோம் இல்லையா, முன்னாடி பார்த்தா அப்சல்யூட் தியரி பார்த்தோம் இல்லையா, அது நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ் அந்த ஒப்பீட்டு தியரி. ஓகே, இதில் தனி தேர்ச்சி ஸ்பெஷலைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஸ்பெஷலைசேஷனாக இருக்கணும். அதாவது தனி தேர்ச்சி கிடைப்பதனால் இந்த கீழ்கண்ட நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், அதாவது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, உற்பத்தி வளங்கள், அதை வந்து சிறப்பாக பயன்படுத்துதல். அதான் எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அதான். ஓகே, அதனால் அந்த கிடைக்கக்கூடிய வளங்களை சிறப்பாக பயன்படுத்துதல் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் இன் விச் இட் ஹேஸ் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜஸ், அதாவது இந்த கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்தோம் இல்லையா நம்ம, அதில் வந்து இந்த ஒப்பிட்டு தனி தேர்ச்சி உள்ள அந்த ப்ரொடக்ஷன்ஸ் பொருளுடைய உற்பத்தியில் கவனம் செலுத்துதல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சேவ் இன் டைம், இது வந்து இந்த உழைப்புக்கான அந்த விரயம் அப்படிங்கிறது தவிர்த்தல். ஓகே, நேரம் வந்து மிச்சப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறாங்க, சேவ் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃபெக்ஷன் ஆஃப் ஸ்கில் இன் ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தி திறன் வந்து என்ன செய்யுது, மேம்படுதல். அதாவது பர்ஃபெக்ஷன் ஆஃப் ஸ்கில், அந்த திறன் வந்து மேம்படுத்தப்படுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இன் த டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது இந்த டெக்னாலஜி இன்றைக்கி இருக்குது, அதாவது ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து இந்த டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது உற்பத்தியினுடைய அளவு வந்து என்ன ஆகிறது, இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன் த ட்ரேடிங் கண்ட்ரிஸ். இந்த மாதிரி ட்ரேடில் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஈடுபடக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே அங்கே உள்ள மக்களினுடைய வாழ்க்கை தரம் என்னமாக இருக்குதாம், உயரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வந்து இந்த எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஓகே, இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இந்த எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன், அதாவது திறனுடைய இந்த உற்பத்தியால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதுதான் ஃபஸ்ட்டு ஹெட். ஈக்குவலைசேஷன்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ், அதாவது நாடுகளுக்கிடையே ப்ரைஸ் விலை வந்து என்னவாக்கா, ஈக்குவலைசேஷன்ஸ் சமமாக இருத்தல், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது இல்லையா. இது ஒரு பெனிஃபிட் தானேயா. ப்ரைஸ் வந்து ஒரு எல்லா கண்ட்ரிலையும் ஓரளவுக்கு அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் வந்து நாடு முழுதும் ஒரே மாதிரி இருக்குன்னா அது ஒரு பெரிய நன்மை இல்லையா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மே ஹெல்ப் டு ஈக்குவலைஸ் ப்ரைஸ் இன் தீஸ் ஆல் த ட்ரேடிங் கண்ட்ரிஸ். அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஈடுபடுகிற அனைத்து நாடுகளிலுமே இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குமா, சமநிலையில் நிலவ உதவுகிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேயா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் ஈக்குவலைஸ்டு பிட்வீன் த கண்ட்ரிஸ். ஹவவர் இட்
ரியாலிட்டி இட் ஹேஸ் நாட் ஹேப்பண்டட். அதாவது வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஈடுபடுற நாடுகளினுடைய விலைகள் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட், த டிஃபரன்சஸ் இஸ் ஒன்லி வித் ரெக்கார்ட் டு த காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா போக்குவரத்துலேயே இந்த போக்குவரத்து செலவில் மட்டும் சில வேறுபாடுகள் காணப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, த ப்ரைஸஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஆல்சோ ஈக்குவலைஸ்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வந்து உற்பத்தி அந்த ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த உற்பத்தி ஃபேக்டர்ஸினுடைய விலையும் நாடுகளிடையே என்னவாக இருக்குமா, சமமாக இருக்கும். உற்பத்தி பண்ண பொருளினுடைய விலையும் நாடுகளிடையே சமமாக இருக்கும். அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஃபேக்டர்ஸ் உற்பத்தி காரணிகளுடைய விலையும் என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும். இது ஒரு ஈக்குவலைசேஷன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஈக்குட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஸ்கேர்ஸ் மெட்டீரியல்ஸ். அதாவது ஸ்கேர்ஸ்னாலே பற்றாக்குறைன்னு அர்த்தம். ஓகேயா, அந்த பற்றாக்குறையுள்ள வளங்களை சமமாக பகிர்தல். ஓகேயா, அதுதான் வந்து தேர்டு ஹெட்டிங்ஸ். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மே ஹெல்ப் த ட்ரேடிங் கண்ட்ரீஸ் டு ஹாவ் ஈக்குட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ். அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கேர்ஸ் பற்றாக்குறையான வளங்கள் இருக்கு இல்லையா, அந்த நாடுகளுக்கும் சமமாக எண்ணத்தை பகிர்ந்து கொடுக்கிறது, வளங்களை பகிர்ந்து கொள்ள இது வந்து ட்ரேடு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடு என்பது உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு கெயின். ஓகேயா, ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அதாவது ஜென்ரல் அட்வான்டேஜஸ் அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட பொதுவான நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் வெரைட்டி ஆஃப் குட்ஸ் ஃபார் கன்சம்ஷன்ஸ். அதாவது வந்து இந்த மக்கள் வந்து இதை வாங்கி யூட்டிலைஸ் பண்ணுறாங்களே, பயன்படுத்துவதற்கு பல வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்க வழிவகுக்கிறது இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. ஓகே, வேறு நாட்டில் கிடைக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் கூட நம்ம கிடைக்கிறதுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஜெனரேஷன் ஆஃப் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது கட்டாயம் இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடால் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அதிகரிக்க செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் நேஷன்ஸ். இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா உங்களுக்கு தெரியும், தொழில்மயமாதல். ஓகே, அந்த அதாவது அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, பின்தங்கிய நாடு, பேக்வேர்ட் நேஷன்ஸ், பின்தங்கிய நாடுகள், எக்கனாமிக்கில் பின்தங்கிய நாடுகள் கூட இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் கிடைப்பதற்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அது தொழில்மயம் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த லோ ஸ்டேஜில் இருக்க கண்ட்ரிஸ் கூட தொழில்மயமாகுவதற்கு இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் உதவிகரமாக இருக்கிறது அப்படின்னு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இன் ரிலேஷன்ஷிப் அமங் கண்ட்ரீஸ். அதாவது வந்து நாடுகளுக்கிடையே உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்லையா, அது வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடுனால் மேம்படும். அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப், உறவுகள் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ட்ரீஸ்களுக்குள்ளே இல்லை உறவுகள் மேம்படும். அதற்கு காரணம் எது, இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் அண்டு ஸ்பெஷலைசேஷன். டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னா அந்த உழைப்பு பகுப்புன்னு, அதாவது ஒரு தொழிலை அந்த ஒவ்வொரு பார்ட்டு தயாரிக்கிறவங்களையும் தனித்தனியாக பிரித்து கொடுத்து அந்த வேலையவே அவங்களே செய்யப்போ அதான் டிவிஷன் ஆஃப் லேபர். அவங்க வந்து அதில் எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க. ஒரே வேலையை கண்டினியூஸாக செய்யலாம், அதில் நிறைய டேலண்ட் ஆயிடுவாங்க இல்லையா. அதுதான் வந்து என்னென்னு சொல்லப்படுகிறது, இந்த அப்சல்யூட், அதாவது டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதாவது வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் அண்டு ஸ்பெஷலைசேஷன், அதாவது அந்த உழைப்பு பகுப்பு அப்படிங்கிறது மற்றும் அந்த ப்ராடக்ஷனுடைய உற்பத்தியில் வந்து தேர்ச்சி அடைதலுக்கு இது உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே திருப்பி ப்ரொடக்ஷன் பண்ணையில் அதில் ரொம்ப டேலண்ட்டாக உருவாகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பான்ஷன் இன் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா விரிவுபடுத்துதல், அதாவது டிரான்ஸ்போர்ட் ஸ்பெஷலிட்டிஸ் வந்து வளர்வதற்கு அதிகமான ஒரு முன்னேற்றத்தை, ஏன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறது நாடு விட்டு நாடுலாம் நம்ம ட்ரேட் பண்ணுறது இல்லையா, அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் வசதிகள் வந்து அதிக அளவில் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, இதுதான் வந்து இந்த 4 ஹெட்டிங்ஸ், அதாவது கெயின்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவலைசேஷன் ஆஃப் ப்ரைஸ் பிட்வீன் கண்ட்ரிஸ். நாடுகளுக்குடைய என்ன இருக்கும், ப்ரைஸ் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கும். இங்கே வந்து திறமையான ப்ரொடக்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் பாயிண்ட்டு ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ், அதாவது பற்றாக்குறையான நாடுகளுக்கு கூட ஈக்குவலான ஒரு இது வந்து பகிரப்படும், ஸ்டேஜஸ் வந்து பகிரப்படக்கூடிய தன்மை இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. எல்லா நாடுகளுக்கும் என்ன கிடைக்கும், பொதுவான நன்மைகள் கிடைப்பதற்கு இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இதான் வந்து த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுடைய கெயின்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போது டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு. அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்னா இந்த பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, வாணிபத்தினுடைய வீதம், அதான் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதான் பார்க்க போகிறோம். இப்போ த கெயின்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் depend upon the terms of trade, which refers to the ratio of export prices and import prices.
இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் என்பது வந்து இந்த வணிகத்தினுடைய வீதம், அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு, அந்த வணிகத்தினுடைய வீதம், அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை பொறுத்து தான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டினுடைய ப்ரைஸ் வீதத்தை நாம் என்ன செய்ய முடியும், அமைக்க முடியும். அதுதான் டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அதுதான் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய கண்டினியூஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, நாளைக்கு இருக்க எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நாளைக்கு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.